ஒரு கிராமத்தில் சின்ன பசங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுலேருந்து வேலன்ற ஒரு பையன் தவறுதலாக கிணத்துக்குள்ளே விழுந்துறான். இதை பார்த்த வேலனோட அக்காவும் மற்ற பசங்களும் போய் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வராங்க. பிறகு அவனை எப்படியோ காப்பாற்றி கிணத்துலேருந்து மேலே தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு வேலனோட அப்பா நல்லபாடன் அவரோட ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து ஊரோட காவல் தெய்வமான ஒண்டிமுனிக்கு, நீ என்னோட பிள்ளையோட உயிரை காப்பாற்றினா அந்த ஆட்டை உனக்கே நேர்ந்து விட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அவர் வேண்டுன அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனும் கண்ணு முழிச்சுட்றான். அதனால் அவங்க அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமாக ஆகிறார். ஆனால் அந்த ஊர் பங்காளிகளான 2 பண்ணையார்களோட சண்டையால் அந்த கோவில் நீண்ட நாளாகவே மூடப்பட்டிருக்கு. அப்படியே வருஷங்களோட இவருமே கிடாயை பலி கொடுக்க முடியாமல் கோயிலை திறங்க 2 பண்ணையார்கிட்டையும் போய் கேட்குறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வேலனும் படித்து முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட சுற்றிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா வேலனோட அக்காவுக்கு ஒரு பவுன் நகை கல்யாணத்தில் கம்மியாக போட்டதால் நகையை வாங்கிட்டு வான்னு மாப்பிள்ளைக்காரன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிடறான். இன்னொரு பக்கம் பண்ணையாரை பார்க்குறதுக்கு விஓ ஆஃபீஸர் வந்து உங்கள் கிராமத்துக்கு குளம் வெட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஓகே சொல்லியிருக்கு, அதனால் உங்ககிட்ட இருக்கிற 50 ஏக்கரில் ஒரு 5 ஏக்கர் எங்களுக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பண்ணையார், நான் இந்த ஊர்க்காரங்களோட நிலத்தை உங்களுக்கு வாங்கி தரேன், என் நிலத்தெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வேலனுமே அவனுக்கு நேர்ந்து விட்ட கெடாவை ஒரு கசாப்பு கடைக்காரன் விற்று அதில் பைக்கை வாங்கி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பா கசாப்பு கடைக்காரன் காலில் கையில் விழுந்து நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லி கிடாவை திரும்ப கொண்டு வந்துடுறாரு. அதே போல் கிணறு வெட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு அந்த ஆஃபீஸரும் பண்ணையார சொல்ல இந்த பண்ணையாருமே வேலனோட அப்பாவை கூப்பிட்டு கோயிலை திறக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் பண்ணையாரோட சூழ்ச்சி தெரியாமல் இவருமே சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. அடுத்த நாள் நல்ல பாடணும். ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துடுறாரு. எதுக்காக கை நாட்டு வைக்கிறோன்னு தெரியாமல் பண்ணையாருக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பண்ணையார் திருவிழாவுக்கு தேவையான எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இவங்களுமே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி அவரோட சண்டை போட்ட இன்னொரு பண்ணையார்கிட்ட போய் விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலையுமே திருவிழாக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. கோவிலுக்கு 2 பண்ணையாருமே வந்துடுறாங்க. பெரியவருமே கெடாவை கூட்டிகிட்டு வந்து சாமி கிட்ட உனக்கு வேண்டானதை உன்ட்டையே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு முறை கெடாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பிறகு கெடாவை வெட்டுறதுக்கு சம்மதம் கிடைச்ச உடனே 2 பண்ணையாரும் நான் தான் கெடாவை வெட்ட போகிறேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் 2 கோஷ்டிக்குள்ளே சண்டை நடந்தனால 2 பண்ணையாருமே வெட்டுப்பட்டு இறந்துறாங்க. அதிலிருந்து ஒண்டிமுனிக்கு தேவையான பலி இந்த கெடா இல்லைன்னு அவருக்கு தேவையான பலி அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி இந்த படமும் முடிச்சிட்றாங்க.